பாத்தீங்களா நம்ம சமுதாயத்துல ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ஒரு அந்தரங்க விஷயம். அத கூட அந்த பொண்ணு ஒரு பிரச்சனைன்னு சொல்றா. அது என்ன பிரச்சனை அத நாம கேட்போம். சொல்லுமா, ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ஒரு பர்சனல், உன்னுடைய பர்சனல் மேட்டர். அத கொண்டு வந்து இங்க நீ சொல்ற என்ன பிரச்சனைமா? ஆமா மேடம், பர்சனல் தான். என்னம்மா பண்றான் ஃபர்ஸ்ட் நைட்ல? உன்னை என்ன பண்றான்? காலம் மட்டும் தான் மேடம் போடுறேன். வெறும் காலம் மட்டும் தான் போடுறான். நீ தப்பு பண்ணிட்டம்மா. கண்ணூர்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல நீ கல்யாணம் பண்றீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் உனக்கு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த குக்கிராமத்துல இதுவரையிலும் ஒரு பெண் கூட அந்த வார்த்தை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில்லம்மா. சரிம்மா, பேர் என்ன பிரச்சனை? 2 வருஷமா வெறும் காலம் மட்டும் தான் மேடம் போடுறாரு. 2 வருஷமா வெறும் காலம் மட்டும் தான் போடுறான். அது மட்டும் இல்லாம நான் ஆம்பளையா இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தப்படுறேம்மா. சரிம்மா, வேற என்னம்மா? மேடம், எங்களுக்குள்ள கல்யாணம் ஆனப்ப ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது. சரிம்மா. அப்போ என்னடானா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேவலம் 500 ரூபாய் தூக்கி என் மூஞ்சி மேல போட்டுட்டோம். 500 ரூபாய் தூக்கி உன் மூஞ்சி மேல போடுறான். ஏமா 500 ரூபாய போட்டான்? ஆமா மேடம். ஏன் நீ ஒரு 1000 ரூபாய் கேட்க கூடாது? சொல்லுமா சொல்லுமா. மேடம், தேவையில்லாம பேசாதீங்க மேடம். ஓ அப்படியா? சரிம்மா. மேடம், எதுவா நீ இருந்தாலும் கேட்கலாம்மா. ஏன் 500 ரூபாய் போற? நீ கேட்கலாம்ல. கேட்டு மேடம். சொல்லுமா. அவன் என்னடா பழக்க தோசைன்னு சொல்றான் மேடம். 500 ரூபாய் போறது அவன் பழக்க தோசைங்கிறான். அவன் ரெகுலரா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காமா. அதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் மேடம் வெளிச்சம். பாத்தீங்களா நம்ம சமுதாயத்துல பெண்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன துரோகம் பண்றான். அந்த அவல பெண்ணோட மூஞ்ச பாருங்களேன். நீ அந்த முன்னாடி காட்டுமா, அந்த மூஞ்ச காட்டு. என்ன ஒரு பாவப்பட்ட மூஞ்சி. அதாவது கிளிய பெத்து குரங்கையில கொடுப்பாமாங்க. ஆனா இங்க ஒரு குரங்க பெத்து ஏதோ ஒரு கோட்டாங்கையில கொடுத்திருக்காங்க. நாம அந்த கோட்டான பாப்போம். அந்த கோட்டான் நம்ம நிகழ்ச்சிக்கு ஆமா, உங்க வீட்டுக்கார நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரம்மா. ஆமா மேடம். சரி, கூப்பிடலாமாமா? நீங்க கூப்பிடுங்க மேடம். நான் கூப்பிட்டா அவன் வர மாட்டான். நான் கூப்பிட்டா வருவானம்மா? மேடம், உள்ள கூப்பிடுங்க மேடம். உள்ள கூப்பிடுறதா? சாரிம்மா. பாப்பா, அந்த பெண்ணோட கணவர் யாரோ வந்திருக்கீங்களாமே, அவர் வாப்பா. பாப்பா, அந்த பெண்ணோட கணவர் உள்ள வாங்க. மேடம் பாருங்க மேடம், வரும்போது கூட ஸ்லோ மோஷன்ல வரா. ஏம்மா, உன் வாழ்க்கையை சீரழிச்சது இல்லாம, சின்ன பின்ன பண்ணது இல்லாம, ஒரு ஸ்டைலா ஸ்லோ மோஷன்ல வர்றான். வாப்பா. சொல்லுங்க மேடம். இந்த பெண்ணோட வாழ்க்கைய எப்படி சூறையாடி இருக்கிய? என்னப்பா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லுப்பா. பெருசா ஒண்ணும் தப்பு நடக்கல மேடம். பெருசா அதான் சொல்றா. பெருசா ஒண்ணும் தப்பு நடக்கலன்னு அவ சொல்றா. நடந்திருந்தா அவ எதுவும் சொல்ல மாட்டா. நீ பேசாதடா, எனக்கு கோவம் வந்துரும். அம்மா, நீ பொறுமையா இருமா. பேசவே நான் இல்ல, கேட்கறேன்ல. அவன் தான் பேசுறான். சொல்லுமா பா, சொல்லு. உன் மனைவி கிட்ட நீ என்னப்பா கண்ட? மேடம், டேய் நீ பேசாதடா, கோவம் வந்துரும். அம்மா நீ இருமா, நீ இரு. டேய் நீ இரு. அவசரப்படாத, இரு. சொல்லுப்பா, என்னப்பா? மேடம், எல்லா நிகழ்ச்சி மாதிரி சும்மா அந்த பொம்பளைங்களுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஆம்பளை அப்படி பண்ணாதான் எனக்கு சம்பளம் தர்றாங்க. இல்லன்னா என்ன வெளியே விட்டு நிகழ்ச்சியை தூக்கிடுவாங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. அதனால என்னப்பா, அவை மூச்சில ஒரு 500 ரூபாய் நோட்டு தூக்கி விசறியாப்பா. ஏப்பா, எங்க வீட்டுக்காரலாம் எனக்கு 2000 ரூபாய் போடுறாரு தெரியுமா?
நீ வெறும் 500 ரூபாய் போடுற, எப்படி அந்த குடும்பத்தை நடத்த முடியும்? வீட்டுக்கு 2000 போடுற, சொல்லுப்பா, எந்த விதத்துலப்பா நியாயம்? மேடம் நான் 500 ரூபாய் தூக்கி போட்டேன் மேடம், ஒத்துக்கிறேன் மேடம். சரிப்பா, நான் இல்லன்னா சொல்ல மேடம். சரிப்பா, நான் தூக்கி போட்டேன் தானே மேடம். இவன் ஏன் மேடம் அதை எடுத்து எனக்கும் பழக்க தோசை தான் ஏன் சொன்னான்? ஏம்மா டேய், நீ பேசாதடா, கொன்னு இருமா 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 இருமா, நீ உட்காரு, உட்காருப்பா. ஏம்மா, ஒரு ஆண்மகன் வாழ்க்கையில 500 ரூபா நான் வாங்குறது என்னுடைய பழக்க தோசைன்னா, அப்ப நீ என்ன மாதிரிமா பொண்ணு? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு சில டைம்ல யூஸ் ஆகும். மேடம் அந்த 500 ரூபாய் எடுத்து உள்ள வச்சுக்கின்னு மளிகை சாமான் வாங்கணும், அரிசி வாங்கணுங்கிறான். 500 ரூபாய் ஒவ்வொரு நாளைக்கு வாங்குறான் மேடம். ஒவ்வொரு 500 ரூபாய் கொடுக்கற நீலாம் என்னடா புருஷன்? உனக்குலாம் என்னத்துக்கு பொண்டாட்டி? இருமா இருமா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் நம்ம சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன முடிவு அப்படின்னு கேட்டா, சொல்லுங்க நீயும் அந்த பொண்ணும் சொல்லுங்க. நீ குஜால்ஸ் பார்ட்டி ஏதாவது புடிச்சிட்டு நீ வெளியே கிளம்பிரு. அதே மாதிரிமா உன்னை மேக்கப் கிடைச்ச ஒரு ஹீரோ எவனாவது கொஞ்ச நேரத்துல கிளச்சிட்டு வருவான், அவனை மாதிரி ஒரு நல்ல ஆளை புடிச்சிட்டு நீ கிளம்பிரு. மேடம் மேடம், நீங்க சரியா தீர்ப்பு சொல்லல. எங்க அக்கா ஒருத்தி இருக்கறா, அவளை கேளுங்க. அவதான் எங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை உங்க அக்கா நடந்து. வேற ஒருத்தி இருக்காளாமா? ஆமா மேடம் அவளாலதான் மேடம் பிரச்சனையே. ஏய், நீ பேசாதடா. அவங்க அக்கா அப்படிங்கும் போது ஒரு பெண்ணா இருந்து நான் கூப்பிட்டா வரமாட்டா, நீ கூப்பிட்டு பாருப்பா. வா. வாங்கம்மா வாங்க, கொடுங்க. இல்லம்மா, ஒரு சின்ன விஷயம். நான் மனசுல என்ன நினைச்சனோ, ஒரு பெண்ணா இருந்து நான் கூப்பிட்டா வரமாட்டான்னு, உன் தங்கச்சி புருஷன் கூப்பிட்டு அடுத்த செகண்டே வர்ற, அவ்வளவு உங்களுக்கு என்ன இருக்கும்? மேடம் சொல்லுமா, என்ன இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் உண்மையை சொல்லட்டுமா சொல்லுமா. பொய் சொல்லட்டுமா? இது பொய் சொல்வதற்கான நிகழ்ச்சி தான், நீ எதை வேணாலும் சொல்லுமா. என் தங்கச்சிக்கும் சரிம்மா தா இந்த கோட்டா முஜி கல்யாணம் ஆகி சரிம்மா. 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகுது. அந்த 3 வருஷத்துல சரிம்மா. இவங்க என்னென்ன பண்றாங்க, இவங்க சாப்பிடறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நேரத்துல இருந்து படுக்கிறதுல இருந்து தூக்குறதுல இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏம்மா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது, தூக்குறது வரணுமா நீ பாக்குற? என்ன மேடம் பண்றது? என் தங்கச்சி வாழ்க்கை தூக்கி தூக்கி தூக்கியே போயிருச்சுங்க மேடம். சீராட்டி உட்காந்துருக்காளே மேடம், உங்க மனசை தொட்டு சொல்லுங்க சொல்லுங்க. அடிக்காதம்மா, எது வைக்கல. மேடம் எங்களுக்கு இருக்கிறதானே உங்களுக்கு இருக்குது மனசு, சொல்லுங்க மேடம். இருந்தா என்ன யாரும் விட்டு வைக்க மாட்டாங்கம்மா. மேடம் பரவாயில்லம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு அக்காவா இருந்துகிட்டு தான் தங்கச்சி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுல இருந்து தூக்குறது வரணும் பாக்குறாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண். நீ அழுவாதம்மா, நீ அழுவாதம்மா. மேடம் நான் இன்னொரு இந்த உண்மை நிகழ்ச்சிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சி தான், அழுவாதீங்க. மேடம் நான் இன்னொரு உண்மையும் என் தங்கச்சி கூட தெரியாது. சொல்லுமா. என் தங்கச்சி இல்லாத நேரத்துல தங்கச்சியோட அக்கா நமக்கும் அக்கா தான் நினைக்காம சொக்காவா நினைச்சு என்னை கிழிச்சிட்டா மேடம், கிழிச்சிட்டா மேடம். இங்க பாருங்க, இருமா. அவன் மூஞ்சில 500 ரூபாய் வீசினா, என் நெஞ்சில 1000 ரூபாய் வீசிட்டா மேடம். அவனோட பாத்தியா? அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா முடியல மேடம். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் செலவாகுது, இதுக்கு மேல எவன் சம்பாதிப்பான்? தான் மனைவி மேல கட்டின பொண்டாட்டி 500 ரூபாய் வீசுறான், ஆனா கூட வந்த அக்காளுக்கு 1000 ரூபாய் வீசுறான். அப்படிங்கும் போது ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்குது. ஆனா ஒரு அக்காவா இருந்துகிட்டு இந்த பெண் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேணாமா? மேடம் இவனால 3 டைம் நான் கலைச்சிருக்கேன் மேடம், கலைச்சிருக்கேன். ஆனா
அதெல்லாம் மறந்து கூட என் தங்கச்சி நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு ஆசைமா, அவனுக்காக 3 டைம் கிடைக்கிற, எனக்காக ஒரு 2 டைம் கிடைக்க கூடாதா நீ? மேடம் இல்லம்மா, ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்றேன் நான். பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிடைக்க சரி, கூடாதா? ஒரு இளிச்சவாயன் கிடைச்சான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு சரிம்மா. அவனுக்கு தெரியாம கூட இவன்ட்டு நான் வந்துட்டு இருந்தேன். இந்த பொண்ணு வந்து எப்படி எல்லாம் ஒழுக்கம் கட்டு வாழ்றான்னு பாருங்க. இப்படியே சில பெண்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த பெண்கள் ஒரு புறம் இருந்தாலும் தாலி கட்டி தன் மனைவியை தூக்கப்படுத்திய ஒரு புறம் தன் மனைவி பாதிக்கப்படுகிறாள். அதனால் நீ இனிமேல் இந்த இவனோட சேராதமா. இதுக்கு மேல நீங்க தான் இந்த இதுக்கு சொல்லணும். அடியே, இவன் நம்மளை சேர்த்து வைப்பான்னு நினைச்சேன். இவன் பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு வேலை பண்ணிருக்கிறான். ஏன் மேடம், நீங்க சேர்த்து வைக்க போறீங்களா பிரிச்சு வைக்க போறீங்களா? நம்மளோட நிகழ்ச்சியில புருஷன் முண்டாடி சேர்த்து வைக்கிறதோட பிரிச்சு வச்சா எங்களுக்கு இவனை பிரிச்சு மேஞ்சிடுறி. ஏன் இவன் நம்மளை பிரிச்சு நினைக்கிறான்?